Grow Garden 2 Part 2. என்னடா இது 2 வருதுலாம் கேட்காதீங்க. க்ரோ கார்டன் 2 உடைய பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ஆப்பிள் சீடு நின்றுருப்போம். அந்த ஆப்பிள் சீடு வளர்ந்துச்சு. ஸோ அங்கே பாருங்கள் வளர்ந்துருக்கு. அப்புறம் அந்த கார்ன் சீடும் வளர்ந்துச்சு. இன்னும் நிறைய சீடு இந்த வீடியோவில் வாங்கி போடுவோம் கைஸ். நேற்று போட்டிருப்போம், இன்னும் வியூஸே போல கைஸ். அது வெறும் 12 வியூஸ் போயிருக்குது. கன்ஃபார்ம் போவோன்னு நம்புகிறேன், போக வைப்பீங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ வச்சு போவோன்னு நம்புகிறேன் கைஸ். போய் பார்த்துடுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடித்து ஆள் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம விளையாடலாம் கைஸ். பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம நேற்று பண்ணியிருந்தோம். ஸோ டொமேட்டோ சீடு அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ ப்ளாட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அது பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ணி விற்க கிளம்பலாம். ஓகே 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 கைஸ், அடுத்து என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லவும் மாட்டேறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சொன்னால் நான் அதை போட்டு தாங்க போக போகிறேன். என்னங்க ஃப்ரீ ஃபயர் கேட்குறீங்க? ஃப்ரீ ஃபயர் மட்டும் என்னால் பண்ண முடியாதுங்க, வேறு என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், நைட் ஆகிடுச்சு. ஏன்னா திருடலாமா கைஸ்? உங்களுக்கு திருடி காட்டணும்னு பார்க்குறேன். அடிச்சிட்டானுங்க. உள்ளே ஆள் உள்ளே இருக்கும்போது திருட முடியாது போலங்க. ஸோ திருட முடியாது. சரி வாங்க, வேறு எங்கன்னா ஆள் இல்லாமல் இருக்கானா அவனை போய் திருட பார்ப்போம். இருந்தாலும் இவனுக்கு ஒரு அடியை போட்டு போவோம், ஏன்னா நம்மளே அடிக்கிறானுங்க. கைஸ் அடி வாங்க மாட்டான். இது தெரியாமல் திரும்பி ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா. சரி எங்கே தான் இருக்கான்ட்டு திருட முடியல. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், திருட முடியல. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா வேறு எதனா ஒரு பிளாட்டுக்கு போய் திருடலாம். ஓகே, இங்கேயும் ஆள் இருக்கான். இது நம்ம கார்டன் லாக்கில் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை கைஸ். இதுலேயும் பெட்டு இருக்குது. ஸோ பெட்டு வாங்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டில் வாங்கிடலாங்க. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் நான் விளையாடுவேங்க. இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் இதை போட்டுகிட்டே இருப்பேன், இல்லைன்னா அங்கே ட்ராப் பண்ணிடுறேங்க. ஓகே, இந்த கார்டனில் திருடலாமா? இல்லை இப்போ தான் கைஸ் எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் போல். இப்போ அவனா வந்தா கைஸ் இதோ பாருங்கள், இப்போ தான் வந்திருக்கான். சரிங்களா, இப்போ தான் பிளாட்டுக்கு வந்திருக்கான், அதுக்குள்ளே போயிட்டான். ஸோ இன்னொருத்தன் புதுசாக ஜாயின் ஆகிட்டான், அவன்கிட்ட திருடிடலாம் கைஸ். இங்கே திருடலாம், பட் ஆனால் பிஃபோர் ஸ்டீலிங் வெயிட் மூமெண்ட் கைஸ். இதோ பாருங்க திருடியாச்சா? ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே நம்ம கார்டனுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போனால் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஓடுறா தம்பி எத்தனை ஓடுறா, துரத்த போகிறான். ஓடுறா தம்பி. போயிட்டான், கிட்ட வந்தாச்சு. ஸோ கைஸ் நம்ம திருடிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போது கன்ஃபார்மு 100% திருடிட்டோம். யூஸ் டோல் 10 செகண்ட்ஸ் ஒர்த் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பேட்ச் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே கைஸ், மேலே ஏற முடியுது கைஸ் இந்த மாதிரி. ஓகே, ஷாப் ரீஸ்டாக் ஆகிடுச்சு, ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லையே. சரி இருக்கிறதெல்லாம் செல் பண்ணுவோம். செல் இன்வென்ட்ரி எவ்வளோ கிடைக்குது கைஸ்? 1K கிடச்சிருக்கு. இப்போதைக்கு நான் போய்ட்டு இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணலாமா பார்க்குறேன். ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்பிள் ஒன்று மேலே காய்ச்சிச்சுங்க, அதை எடுக்கவே முடியல கைஸ். ஆனால் க்ரோ கார்டனில் ஆப்பிள் சீடு இப்படி இருக்காது. க்ரோ கார்டனில் வந்து அது ஒரு மாதிரி இருக்குங்க, கோன் ஷேப்பில் இருக்கும். இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, எப்படி இருந்தாண்ணா இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணால் காசு கிடைக்க போகுது, அவ்வளோதாங்க. கான் கைஸ், மியூட்டேஷன்லாம் வரும் கைஸ். மியூட்டேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேல்யூ ஏற்றி கொடுக்கும். ஸோ மியூட்டேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். இந்த வீடியோவில் வருமானு தெரில மியூட்டேஷனு. ஸோ நான் இந்த மியூட்டேஷன் ரொம்ப ரேராக இருக்குங்க இந்த கேமில். ரேராக இல்லை, நான் வரும்போது இருக்க மாட்டேன்னு தெரில. ஸோ கன்ஃபார்ம் ஒரு வீடியோவில் நான் மியூட்டேஷன் காமிக்கிறேன். நான் சும்மா விளாடும்போது எதனா மியூட்டேஷன் வந்துச்சுன்னா அது ஷார்ட்ஸ்லேயாச்சும் காமிக்கிறேன் கைஸ். இப்படின்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம திருடணும், அவன் பக்கத்துலேயே இருக்கிறான் பாருங்க. இந்த அப்டேட் தாங்க கைஸ், நைட் ஆனால் திருடுறது. இது கொஞ்ச நாள் இருக்குமா இல்லை எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில. ஸோ இது வாங்க, இந்த செல் பண்ணி வச்சு 2.45K இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே வாடா, இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க கைஸ். இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ காசு எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ எவ்வளோ காசு எடுக்க முடியுதோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. ஓகே, எடுறா எடுடா. ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பர். எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு. ஏடி ப்ளீஸ். ஆனால் நம்ம கார்டனை வந்து இன்னும் பெருசாக பில்ட் பண்ணணும் கன்ஃபார்ம்.
நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அப்படியே காட்டுவேன் உங்கள் கண் முன்னாடியே எப்படி பில்ட் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் மட்டும் விளையாட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் தெரிவிக்க விட்ருங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேங்க சார் தான் பேச முடில, கட் ஆகிடுச்சு. ஓகே நம்ம போவோம். இல்லை சீட் ஷாப் போகலாமா, இல்லை செல் பண்ணலாமா? செல் பண்ணுவோம், செல் பண்ணலாம். செல் இன்வென்ட்ரி கைஸ். இந்த க்ரோயே கார்டன் டைம்லாம் ரொம்ப ஒரு பீக் டேஸுங்க. போயிட்டு க்ரோயே கார்டன் விளையாட்டு சாட்டர்டே ஸ்கூல் விட்டு வந்தோடனே, ஸ்கூல் இல்லை லீவ் விட்ருவாங்க அன்றைக்கி, வந்து போயிட்டு சாயந்தரம் ஈவெண்ட் இருக்கும், அதை போட்டு விளையாடுவோங்க கைஸ். அது ஜாலியாக இருக்கும். பட் இப்போ வந்து ஈவெண்ட் டைமே மாற்றிட்டானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டானுங்க. கேமும் நல்லா இல்லை. நான் மெயினாக ஒரு ஐடி வச்சுருந்தாங்க, இந்த ஐடியில் நான் விளையாடல. நான் உங்களுக்கு அந்த ஐடி கூட காமிக்கிறேன், எதனா ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஐடியில் கைஸ் நான் நிறைய கேம் விளையாடி வச்சுருந்தேன் சூப்பராக. போயிடுச்சு எல்லாம். அந்த ஐடி பாஸ்வேர்டு அது நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஐடி பாஸ்வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிய வந்தது. நான் சும்மா வச்சு விளையாட்டுருப்பேன், பாஸ்வேர்ட்னால் சும்மா எதனா போட்டு கண்ணா பின்னான்னு விளையாட்டுருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பாஸ்வேர்டோட வேல்யூ எவ்வளோன்ட்டு. ஸோ இந்த ஐடிக்கு நான் ப்ராப்பராக பாஸ்வேர்டு வச்சிட்டேன், ஏன்னா இது நம்ம யூடியூப் சேனல் ஐடி, அதனால தான். கைஸ் இந்த ஐடி தான் வச்சு சேனலோட ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த ஐடியை வச்சு ஓடணும். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இந்த மியூட்டேஷன் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். செடி வளரும் போதே கூட இந்த மியூட்டேஷன் ஆகி வருது கைஸ். ஸோ இதுதான் நம்ம கார்டன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஓகே இப்போதைக்கு கைஸ் நம்ம இருங்க கைஸ், இப்படி மேலே ஏறி இப்படி கூட ஆர்வஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்படி நான் எப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி உங்களுக்காக ஆர்வஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று சொல்லிடுறேன் கைஸ், நான் லைவாக பேசும்போது பேக்ரவுண்ட் இதெல்லாம் ரொம்ப கேட்டுச்சு, அதனால் நான் டப்பிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னாடி நிறைய மியூசிக் ஓடி இருக்கும், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ டப்பிங்கை திரும்பிட்டேன். ஓகே ஸோ சின்ன பிரேக்லேருந்து வந்துட்டேன் கட் பண்ணி. ஸோ கைஸ் உங்களுக்கு க்ரோயே கார்டனில் பீக் மெமரிஸ் இருக்கும்ல, க்ரோயே கார்டன் பார்ட் 2 இல்லை பார்ட் 1 இருக்கும்ல, க்ரோயே கார்டன் 1, அதில் உங்களோட பீக் மெமரிஸ்லாம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அட்மின் அப்யூஸு, அந்த சீடு வாங்குறது, ஸ்கூலில் போய்ட்டு பேசிப்போம் நான், கதிர் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோலாம், எஸ்டிஜி சந்தோஷ் ப்ரோ. கேரக்டர் சீடா இதில் இருக்குங்க, பட் ஆனால் வாங்கிட்டோம். ஓகே கைஸ், நம்ம காசு இருந்து கொஞ்சம் வாங்கிட்டோம். ஸோ கைஸ் இது வாங்குறதுக்கு வந்து நான் என்ன பாடுபட்டேன்னா 4.75K தான் இருந்துச்சு, அது இடையில கட் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்களா, ஏன்னா நான் வந்து போயிட்டு திரும்பி ஆர்டர்ஸ் பண்ணிட்டு வந்து வாங்கினேன் கேக்டஸ் சீடு. ஸோ இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா கேரட் சீடு, இந்த ஜெயண்ட் கேரட் மேக் பண்ணலான்னு பேசியிருந்தேன். சரி அதுக்கான சீடு வாங்கலாம். ஸோ இதை வச்சு ஜெயண்ட் கேரட் கைஸ் ஒன்று சொல்லிட்டா, எல்லா சீடையும் ஒரு கேரட் 4 கேரட் சீடை ஒரே இடத்துல போட்டால் பெருசாக வளருது கைஸ். அப்போது 8 போட்டால் எவ்வளோ பெருசாக வளருதுன்னு பார்க்கலாம். அதுதான் பார்த்தா கைஸ். இவங்க பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்லாம் வச்சுருக்கான். இவங்ககிட்ட திருடலன்னு பார்த்தா இதில் காய்க்கல. சரி என்ன பண்ணுறது, இவன் ஆளும் உள்ளே இல்லை கைஸ். நான் காய்ச்சிச்சுன்னா கன்ஃபார்ம் திருடிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் பார்க்காம. விடுங்க கைஸ், ஏதோ நான் ஏன் வெளியே வரேன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்க கைஸ் நம்ம கார்டனில். ஓ கைஸ் செம்ம பெரிய தக்காளி கைஸ், எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரில. ஸோ நான் எந்த ஒரு ஸ்ப்ரேவும் பண்ணல. ஸோ ஸ்ட்ராபெரியும் பெருசாக வந்திருக்கு, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மியூட்டேஷன் வந்துச்சான்னு தெரில கைஸ். மியூட்டேஷன் வந்தால் மேலே காட்டும். சரி ஓகே கைஸ், பகல் ஆயிடுச்சு. ஸோ அவன் கார்டனை பாருங்க கைஸ், இவ்வளோ சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காருன்ட்டு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நான் அவங்க கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி மாற்றி காட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு கார்டன் ரெடி பண்ணலாம் கன்ஃபார்ம். இந்த கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கைஸ், அதேமாதிரி க்ரோயே கார்டன் 1 ஜூலை 5 வந்தால் ஒரு ஷாப் தரணும் கைஸ். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜூலை 5 ஷாப்புன்னு. ஓகே கைஸ், உங்களுக்கு க்ரோயே கார்டன் பிடிங்கன்னா இல்லை கமெண்ட்டில் வந்து ப்ளூ ஹார்ட் போடுங்க. இல்லை எனக்கு ஸ்டீல் பிரிண்டட் பிடிக்குன்னா எல்லோ ஹார்ட் போடுங்க. இல்லை எனக்கு 99 நைட்ஸ் தான் பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் போடுங்க. இதுதான் இப்போ ஓஜிஎஸ்ட் கேம்ஸாக இருந்துச்சு. இப்போ இது 3மே நல்லா இல்லை, யாருமே விளையாடல. ஸோ நான் பார்க்குறேன் யாருக்கு 3 கேமில் எது பிடிக்குதுன்ட்டு. கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க. சரி லைக்காச்சும் பண்ணுங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேறீங்க. ஒரு கிளிக்கு தானே கைஸ், ஒரு கிளிக்கு தானே, ஒரு கிளிக்கு தானே, அதை பண்ணுறதுக்கு ஏன் கைஸ் பண்ணு விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒரு கிளிக்கு தான் இந்த கேக்டஸ் விளையாடுறது பாருங்கள்.
ஒரு கிளிக்கு தாங்க. இப்போ பாருங்கள் ஜெயண்ட் கேரட் மேக் பண்ணலாம். நம்ம ஜெயண்ட் கேரட் எவ்வளோ பெருசாக வளருதுன்னு பார்க்கலாமா? கோல்டன் கேரட் வருதா? இருங்க வளரும். பார்த்தீங்களா கைஸ் ஜெயண்ட் கேரட் வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய ஜெயண்ட் கேரட் பாருங்கள். பார்த்தீங்களா பெருசாக வந்துச்சா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ் ஹார்வெஸ்ட் கைஸ் சின்னது கொஞ்சம் உள்ள இருக்குது கைஸ். பெருசு வந்துச்சு ஓகேவா? நான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறேன். பெருசோடைய கேஜ் அதிகமாக இருக்கும் கைஸ். பேம்பு சீடு ஒன்று இருக்குது, ஆனால் ரொம்ப ரேட்டு வச்சுருக்கானுங்க. அதுவும் ஒன்று தான் சின்ன கேரட்டு, அது பெரிய கேரட்டு. ஸோ இது எல்லாத்தையும் விற்றுடலாம். பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறானுங்க கிஃப்ட் அனுப்புவாங்களான்ட்டு. கைஸ் கொஞ்ச நாளில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். பார்ட் 3ல விளையாடுவோம் ஓகேவா? கைஸ் வாங்க. ஓகே கைஸ் இது வளருது கைஸ். இன்னொரு கார்ன் சீட் வளருது. பார்த்தாலும் தெரியும். கேக்டஸ் சீடும் வளருது. இன்னொரு ஆப்பிள் சீடு ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதுவும் வளருது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்ட் 3ல அது வளர்ந்துரும்னு நம்பலாம். ஓகே கைஸ் வாங்க. அவன் கார்டன் பாருங்க கைஸ். அதுவும் இன்னொரு கார்டன் நாங்கள் பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்குது. இவன் எல்லாமே ட்ரீஸ்லாம் ஜெயண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கைஸ் இந்த மாதிரி கன்ஃபார்ம் மாற்றலாம், எல்லாராலையும் மாற்ற முடியும் கைஸ். ஆனால் இன்னும் கார்டனே கொச்சன்னு இருக்கிற மாதிரிலாம் வரல. க்ரோவே கார்டன்லாம் வந்து அழிஞ்சதுக்கு காரணமே பிளாட் எக்ஸ்டென்ஷன் கம்மி பண்ணிட்டானுங்க. செகண்ட் பிளாட்னு ஒன்று கொடுத்துட்டானுங்க, அது வந்து நல்லா இல்லை. எப்படின்னா அது லோட் ஆக டைம் எடுக்குது, அது யாருக்குமே பிடிக்கல. ஸ்பேஸ் இல்லாமல் கொச்சன்னு இருக்கும் கைஸ். இது நல்லாவே இல்லை. ஜங்கிள் க்ரோயே ஜங்கிள்னு மாறிடுச்சு. அநியாயத்துக்கு சீடு விட்டானுங்க. ஸோ அதனால் இந்த கேம் ஊற்றிச்சு. ஸோ கைஸ் இதெல்லாம் ஒரு டைக்கூன் கேம் நல்லாயிருக்கும். 50 ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட் வளர்ந்துருக்கு கைஸ், அதனால் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிச்சு ஆள் வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் NTG12 தமிழன், அதாவது நிஷித் தமிழ் கேமிங் 12.